Master Mass! 83 84 டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. எக்ஸசைஸ் பண்றியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? பின்ன இத போய் எக்ஸசைஸ் சொல்றியாடா? இது எக்ஸசைஸ் இல்லாம வேற என்ன? சும்மா கையை எப்படி ஆட்டி சீட் போட்டா அது போய் எக்ஸசைஸ் ஆயிருமா? எக்ஸசைஸ்னா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுக்கிறியே, நீயே சொல்லி கூட. நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு வந்து குரு மரியாதை பண்ணுமே. குரு மரியாதையா? ஆமா, ஒருத்தர் இருந்து ஒரு வித்தியை கத்துக்கணும்னா சொல்லி கொடுக்குறவங்களை குருவை ஏத்துக்கிட்டு அவங்க காலில் விழுந்து வணங்கணும். அதுக்கு பேர் தான் குரு மரியாதை. முடியாது, நான் உன் காலில்னா விழ மாட்டேன். விழாத, நான் வற்புறுத்தவே இல்லையே. போ. தம்பிக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க சொன்னா காலில் விழ சொல்லிடுறேன். தம்பியாவது கிம்பியாவது ஒரு வித்தியை கத்துக்கணும் வச்சுக்க, அண்ணன் தம்பி பேச்சுக்கு இடம் கிடையாது. அதுல நான் குரு, நீ சிசியன், அவ்வளவுதான். சரி, இருந்து தொலைகிறேன். என்ன இது குரு மரியாதை? என்னன்னு தெரியுமா? நோட் பண்ணு, இங்க பாரு. கையை இப்படி வைக்கணும், இப்படி தட்டி காரு, அதை சுத்தி வந்து இப்படி காவு விடணும். இதுக்கு பேர் தான் குரு மரியாதை. இது டான்ஸ் கத்துக்கிறவங்க தானே செய்வாங்க. ஆமா, எக்ஸசைஸோட ஹிஸ்டரி மூவ்மெண்ட் தான் டான்ஸ். எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை தான். சரிண்ணா, பண்ணி தொலைகிறேன். போதுமாண்ணா? குட். ஆரம்பிக்கலாமா? சரி, நான் உள்ள வரும்போது எக்ஸசைஸ் ஏதோ ஆடிட்டு இருந்தீல, என்ன பண்ணிட்டு இருந்த? இதோ இப்படி இப்படி எல்லாம் பண்ணா இடுப்புல இருக்க கொழுப்பு குறையாது. உடம்பு பிளெக்சிபிள் ஆகும்னா இடுப்புல இருக்க கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கணும். அதுக்கு நான் பண்ற மாதிரி பண்ணு. இங்க பாரு, கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும் பாஸ்டா. இவ்வளவுதானா? இப்ப பாரு. ஏய், ஏடா கெல்ட்டு போய மாதிரி பண்ற? நல்லா பாஸ்டா பண்றா. என்ன பாஸ்டா பண்ணு? பண்ணும் போது அப்படியே முறுக்கு மாதிரி உடம்பு அப்படியே சுத்தணும். பாஸ்டா பண்ணு. உடம்பு திருப்ப முடியலண்ணா, வலிக்குதுண்ணா. வலிக்குதா? நிஜமாவா? ஆமாண்ணா, இடுப்பு லாக் அடிச்சு சுளுக்கிச்சு, கொஞ்சம் எடுத்து விடுண்ணா. அச்சோ, இடுப்பு லாக் பண்ற டெக்னிக் தான் எனக்கு தெரியும், ரிலீஸ் பண்ற டெக்னிக் எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? அப்போ ரிவெஞ்சா? புரிஞ்சுக்கிட்டியா? பரவாயில்லையே, புத்தி சரிடா நீ. அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து ஏட்டி புட்டியாவே பேசிட்டு இருந்தில்ல. இப்ப பாத்தியா, என் முகத்தை கூட பார்க்க முடியாம உன் முகத்தை திருப்பி வச்சுட்டேன். இன்னும் 2 நாளைக்கு ஜாம்பி மாதிரி அப்படியே சுத்திட்டாளா, அப்பதான் உன் குழு படங்கும். இனிமேல் உன்ன கல்யாணம். அப்பா, அண்ணா அண்ணா. ஏ பொண்டாட்டி, நல்ல ஒரு பெரிய ஊட்டு கடை கொண்டாடி, வீட்டுக்கு பெரிய ஜங்கு வந்துச்சு. அப்பா, டே கார்த்திக், நீயாடா? என்னாச்சுடா உனக்கு? முகத்தை முதுப்ப வச்சு தெரிய. வேணுதல், முகத்தை கொஞ்சம் திருப்பிட்டா என்ன உனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சுல, ஜந்துங்கிறா. கோச்சிக்காதடா, உன்னை பின்னாடி இருந்து பார்க்கும்போது சந்து மாதிரியே இருந்தது. அது சரி, காலையில நல்லா இருந்த, திடீர்னு என்னடாச்சு உனக்கு? இந்த வர பாரு மூத்த புள்ள, எல்லாம் அவ்வளவு அழகா. என்னடாச்சு முரளி? விடுப்பா, அண்ணன் மரியாதை கொடுத்துருக்காளா, அதுக்குதான். ஓ அப்படியா? சரி சரி, எனக்கு அந்த வித்தியை கொஞ்சம் சொல்லி கொடுறா. எதுக்கு? உன் அம்மாவும் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றா. அவளையும் இவனை மாதிரி அழைய விட்டுலாமா? வந்து சும்மா சமாசு. ஓ தமாசு. அம்மா அப்பா, இதுவும் தமாஸ் தான். ஏண்டா அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாவே இருக்க மாட்டீங்களா? அவனை ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? நல்லா கேளுமா. கேக்குறேன்டா, என் பிள்ளைக்கு மண்டைக்குள்ளதான் எதுவும் இல்லைனாலும் மண்டையாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ல. நீ என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறியா இல்ல கலாய்க்கிறியா? பாத்தியா, இது கூட தெரியாத அப்பாவி முட்டாளா இருக்கான். அவனை போய் இப்படி மாத்தி வச்சிருக்கே. சரி பண்ற முதல்ல. ஏய், அம்மா சொல்லுதான் செய்றேன். நீ என்ன பண்ற? உள்ள போய் ஒரு கூடு கட்டி எடுத்தா. அது எதுக்கு? சொல்ற எடுத்தாமா. சரி.
இந்தடா. கொண்டாங்க. சுளுக்கு பிடிச்ச இடத்துல இதை வச்சு ஒரு விட்டோம்னா சுளுக்கு சரியாயிடும். டேய் கிட்ட வாடா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ சுளுக்கு எடுக்கின்ற பேர்ல என் எலும்பு உடைச்சாலும் உடைச்சிருவேன். அப்பா நீ உருட்டுப்பா. உன் புள்ள ரொம்ப ஆசைப்படுறா, நீங்களே விட்டுங்க. ஐ இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்க. இதை வச்சு உன் இடுப்புல ஊட்டு விடலாமா? ஆமா, என் இடுப்பு குஜராத் கிரிக்கெட் பிளே கிரவுண்டு, அது உருட்டு விளையாடுங்க. சுளுக்கு எடுக்கப்பா. சரி இது வரேன். என்னங்க கொஞ்சம் இருங்கங்க. என்னடி எப்படியும் பூரி கட்டையால உருட்டுறதுன்னு ஆயிப்போச்சு. நான் கொஞ்சம் போய் பூரிக்கு மாவு பசஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. உருட்டும் போது மாவு வச்சு உருட்டுனா பூரியும் திரட்டின மாதிரி இருக்கும், சுளுக்கையும் எடுத்த மாதிரி இருக்கும். எப்படி என்னோட ஐடியா? ஓ சூப்பர். அப்படியே கையோட எண்ணெய் கொண்டு வந்துரு. அவங்க இடுப்புல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு கையோட பூரி சுடு கொண்டு போயிடலாம். ஐடியா கொடுக்கா. நீயே வந்து கூட சேர்ந்து விட்டு வா. இப்படி 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 ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. சரி போட விடுங்க. ஏ சுழுக்கு போச்சா? இல்லப்பா வலிக்குதுப்பா. போல இப்போ இல்லப்பா இப்போ இல்லப்பா வலிக்குதுப்பா. ஏண்டா இவ்வளவு நாள் விட்டு விட்டு என் கையே வலிக்குது, சுழுக்கு போலையா? என்னடா இடுப்பு இது? அம்மா அப்பா சுளுக்கு எடுத்துட்டாரு, அப்படியா? ஆனா எலும்பு உடைச்சிட்டாரு. யோ இடுப்பு சுளுக்கு ஏறியாடா, இடுப்பு எலும்பையும் உடைச்சிட்டியா? என்னடா கொஞ்சம் மரியாதை பேசுற? மரியாதையா? என் எலும்பு உடைச்ச உனக்கு மரியாதை தேவைப்படுதா? புரியாத சொல்றது கடை என்னடி இவன் அடிக்க வரான் சொல்லி கொஞ்சம். என்ன சொன்னீங்க? காது கேட்கலையே. காது கேட்கலையா? அடி போடி. இல்லையா, இன்னைக்கு இடுப்ப உடைக்க விட மாட்டேன். இருவனோ குழந்தை கட்டிடுறேன். உடனே நில்லு. கட்டாம அடிச்சுக்கங்க. அப்பா பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை வரும்போது சில சமயம் இப்படிலாம் நடக்கும். அதுக்காக பாசம் டேமேஜ் ஆகக்கூடாது. கரெக்ட். என் புள்ள சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்கி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்க. யோ ஐயோ Master Mass!